1994ல this is the 30th year dentist ரெடி பண்ணிட்டு பல்லு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இம்ப்ளான்ஸாக இருக்கட்டும், லேசர்ஸாக இருக்கட்டும், எதுனாலும் பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு டாக்டர், ஒரு பல் போனால் சொல் போச்சு அப்படின்ட்டு ஒரு வழக்கு சொல் உண்டு. இந்த பல்லினுடைய முக்கியத்துவம், அப்படிப்பட்ட அந்த பற்களை ஆரோக்கியமான பற்களாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் டாக்டர் ஒவ்வொருத்தரும்? கரெக்ட். இப்போ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, பிக் மவுத் டிவியின் டாக்டர்ஸ் வியூ நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் நாம் காணவிருக்கும் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஸ்மைல்ஸ் பல் மருத்துவ மையங்களின் நிர்வாக இயக்குனரும் பிரபல பல் மருத்துவருமான டாக்டர் ஆர் சிவபிரகாஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம், பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. டாக்டர், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த சிரிப்பை உங்களுடைய பல் மருத்துவ மையத்திற்கு நீங்க வச்சிருக்கிறீங்க. அதை பத்தி எங்களுடைய நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். இந்த ஸ்மைல்ஸ்ங்கிற நேம் வந்து எப்படி இவால்வ் ஆச்சுங்கிறத முதல்ல சொல்றேன். 1994ல this is the 30th year டென்டிஸ்டாக நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். 30th year அண்ட் 94ல நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சப்போ ஒரு பேசிக் கிளினிக்காக கூரூரில் நம்ம ஆரம்பிச்சோம். அண்ட் 2007ல என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சஜஸ்ட் பண்ணாங்க, இப்படி பண்ணலாம் அப்படிங்க, கொஞ்சம் இன்னும் லார்ஜர் ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ லார்ஜர் ஸ்கேல் பண்ணுங்கிறப்ப என்னெல்லாம் புதுசாக இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சிஸ்டமேட்டிக்காக பண்ணலாம் ட்ரீட்மெண்ட்ஸ். கொஞ்சம் அட்வான்ஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் கேட்டாங்கன்னா ப்ரொவைட் பார்த்துட்டு வேணுங்கிற மாதிரி எக்யூப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஷனில் வந்தது. அதுக்கப்புறம் வி வால்வ் இட் ஆஸ் அ பிராண்ட் டாக் ஸ்மைல்ஸ் டென்டல் சென்டர்ஸ்ன்ற பேரில். அண்ட் ஆஃப் லைட் வி ஹவ் லான்ச் சம்திங் கால்ட் நீட்லெஸ் இன்ஜெக்ஷன், வேர் பேஷண்ட் வலின்னு இருக்கும்போது அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அந்த நீடில்லாம் பார்த்து கூட ஒரு ஃபியர் இருக்கும். அதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்காக இப்போ வந்து நீடில்ஸும் யூஸ் பண்ணுறது கிடையாது. வி ஆர் ட்ரைங் டு பிரிங் இன் சம்திங் வேர் injections will be given without a needle. பல் போனால் சொல் போச்சு அப்படின்ட்டு ஒரு வழக்கு சொல் உண்டு. இந்த பல்லினுடைய முக்கியத்துவம், அப்படிப்பட்ட அந்த பற்களை ஆரோக்கியமான பற்களாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் டாக்டர் ஒவ்வொருத்தரும்? எக்ஸ்பீரியன்ஸ்ல சில விஷயங்கள் கவனிச்சேன். என்னன்னா, டைமுக்கு சாப்பிட்டு ப்ரஷிங் ட்வைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடிஞ்சா லைஃப் ஃபுல்லாக பல் இருக்கும். இப்படி சில பேருக்கு மட்டும் பல் நல்லா இருக்கு அப்படின்னாக்கா அவங்களோட பராமரிப்பு தான் காரணம். ஸோ நல்லா பராமரித்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா ப்ராப்ளம் வராது. பட் பராமரிக்கணும்னு வரும்போது நானே எனக்கு பராமரிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ எனக்கு மேல் பல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா நானே எனக்கு எக்ஸாமின் பண்ணிக்க முடியாது. எனக்கு இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. இன்னொரு பல் டாக்டர் தான் பார்க்கணும். பல் மருத்துவம் சம்பந்தம் இல்லாதவங்க பார்த்தாங்க கூட அது என்னன்னு கண்டுபிடிக்க தெரியாது. ஸோ ஒரு பல் மருத்துவர் வந்து எக்ஸாமின் பண்ணாங்கன்னா பராமரிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ மேல் பற்கள்ல பிரச்சனையாக இருந்தால் அதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணாக்கா சரியாகும் அப்படிங்கிறது இன்னொரு பல் மருத்துவர் மட்டும்தான் இவாலுவேட் பண்ண முடியும். அதாவது இப்போ மற்ற மெத்தட்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் கூடவே ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையோ, மேக்ஸிமம் 1 இயர், அதுக்கு மேலே தள்ளி போடுறது நல்லதுன்னு, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ பல் மருத்துவரை பார்த்து மெயின்டைன் பண்ணுறது மாதிரி வேற எதுவுமே கிடையாது. ஓ, நல்லது டாக்டர். எந்த வயதிலிருந்து நம்ம 6 மாதத்திற்கு ஒரு முறை அப்படின்றது பல் மருத்துவரை பார்த்து பரிசோதனை செய்து கொள்வது கரெக்டா இருக்கும் டாக்டர்? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இப்போ ஏஜ் எந்த ஏஜ்லேருந்து பல் மருத்துவரை பார்க்கணும் அப்படின்னாக்கா அரௌண்ட் 2.5 மைண்ட்ல வச்சுக்கலாம். ஏன்னா பால் பற்கள் பொறுத்தவரையும் சில அது தவிர்க்க வேண்டிய விஷயம். ஃபீடிங் பாட்டில் வச்சு வச்சு சில்ட்ரன் கேட்குறாங்க, அழறாங்கிறதுக்காக அழுதை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஃபீடிங் பாட்டில்லாம் வச்சு வச்சு சைல்டை வந்து ஹாப்பி பண்ணதுக்காக பண்ணுவாங்க. அப்போ பல்லு அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் பல்லு அஃபெக்ட் ஆகிருக்கிறது தெரியாது பேரண்ட்ஸ்க்கு. அது ஏதோ பல்லு ப்ரெஷ் பண்ணால் போய்டும், அந்த மாதிரி அழுக்குன்னு நினச்சிட்டு விட்டுருவாங்க. பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கும் போது ரேம்பன் கேரிஸ்னு ஒரு சுச்சுவேஷன் வரும். ரேம்பன் கேரிஸ்னா வெரி அக்ரெசிவ் கேரிஸ். சொத்த ஒரு பல்லு 2 பல்லு நீங்கள் யாருக்காவது பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து அக்ரெசிவ் எல்லா பற்கள்லையும் பாதிச்சிருக்கும் குழந்தைங்களுக்கு. அரௌண்ட் 3.5 4.5 கிட்ட வரும்போதே பல்லு வந்து பாதி பல்லு சின்னதாயிடும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அது குழந்தைங்க சாப்பிடலன்னாக்கா அதுக்கு வந்து நம்ம குழந்தைய திட்டுவோம், ஏன் சாப்பிடல. பட் குழந்தைய ஒன்றும் சொல்லக்கூடாது. அது உள்ளார பற்கள் நல்லா இருக்கா முதல்ல பார்க்கணும்.
ஸோ எல்லா ஏஜ்லயும் ஃப்ரம் 2.5 ஆரம்பிச்சு பல் மருத்துவ அணுகி மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. மற்ற டெவலப் கண்ட்ரீஸ்ல அதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ராசஸ் என்னன்னா இன்சூரன்ஸ் கவர் ஆகணும் அப்படின்னாலே அவங்க ரெகுலரா செக்அப் போலன்னா இன்சூரன்ஸ் கவர் ஆகாது. இப்போ இந்தியாவில் அந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் டென்டல்ல வராததுனால நம்மளும் அதுக்கு பொறுப்பெடுத்து பராமரித்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு வருஷம் மேக்ஸிமம் 1 இயருக்கு ஒன்ஸோ பராமரித்து செக்அப் பண்ணி ட்ரீட்மெண்ட் பிளானிங்னு கேட்டு வாங்கிக்கணும். ட்ரீட்மெண்ட் பிளானிங்னா என்னன்னா இப்போ வந்து கண்ணுனா 2 கண் இருக்கு, காதுனா 2 இருக்கு, அப்போ ஹார்ட்னா 1 இருக்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து அது ரிலேட்டடாக ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுவாங்க. பட் பல்லு பொறுத்தவரைக்கும் 32 பல்லு இருக்கும்போது 32 பல்லுக்கும் ஒரு பல்லுக்கும் நம்ம திங்க் பண்ணணும். இந்த பல்லு வந்து எடுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு, இந்த பல்லு அடைக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு, இந்த பல்லு வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும், பல்லு ஆடிட்டு இருக்கு, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்அப்புக்கு நீங்கள் போகும்போது மாஸ்டர் செக்அப் நிறைய பேர் பண்றாங்க இல்லையா, டென்டல் ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா தே வில் ஹெல்ப் யூ. ஸோ டென்டல் செக்அப்பும் வேணும்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. இப்போ ட்ரீட்மெண்ட் பிளான் பண்றதோட நிறுத்தாம அதுக்கான எக்ஸிக்யூஷனும் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த டாக்டர் சொன்னதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பொறுத்தவரையும் உங்களுக்கு சொல்யூஷன் நல்லதா கிடைக்கும். அந்த மெயின்டைன் பண்றது ஈஸியா இருக்கும். டாக்டர், இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு அந்த பருவத்துல இந்த ஞானப்பல் விஸ்டம் டூத் அப்படின்னு சொல்லணும், அது வந்து எல்லாருமே சந்திச்சிருக்கோம். அந்த பெயின் வலி அது ஏற்படும் போது என்ன பண்ணணும், சிகிச்சை எப்படி இருக்கும் டாக்டர்? சரி, இப்போ வந்து ஞானப்பல்ங்கிறது எல்லாருக்கும் வலி வந்துடாது. ஆனா இப்போ அதிகமா டயட் வந்து சாஃப்டா இருக்கக்கூடிய காலகட்டம் இது. முன்னாடினா நான்வெஜ்னா போன் சூஸ் பண்ணுவாங்க, போன் இருந்தா கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ என்ன சாஃப்டா இருந்தா நல்லா இருக்கும், போன்லெஸ்ஸா கிடைக்குமா அந்த மாதிரி சூஸ் பண்றாங்க. வெஜிடேரியன்ஸும் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அந்த அளவு தான் திங்க் பண்ணுவாங்க. ஒரு பட்டாணி இந்த மாதிரி ஹார்டா கறிக்கக்கூடிய ஃபுட் வந்து இப்போ டயட்ல இல்லை, ஏன்னா சாஃப்டா போயிட்டே இருக்கு. டேஸ்ட் மட்டும்தான் கன்சிடர் பண்றாங்க. ஹார்டா சாப்பிடக்கூடிய உணவுகள் இல்லாததுனால இந்த விஸ்டம் டூத் இஷ்யூ வந்து நிறைய வந்துட்டே இருக்கு. ஏன் வருதுன்னா அந்த டூத்தால வெளியில வர வேண்டிய ஃபோர்ஸஸ் வந்து இந்த ஹார்டா கடிக்கும் போது தான் கிடைக்கும். அந்த ஃபோர்ஸஸ் வந்து வீக் ஆகிட்டே இருக்கிறதுனால பல்லு பொறுத்தவரைக்கும் உள்ளார போய் மாட்டிக்குது, இறத்தாமல். ஸோ இந்த பிக்சர்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளார வந்து மாட்டிக்கும், பல்லு வெளியில வர முடியாது. ஸோ பல்லு விஸ்டம் டூத் வந்து ஸ்ட்ரைட்டா வந்துருச்சுன்னா அப்போ வலி வந்ததுன்னா கொஞ்சம் மெடிசின்ஸ் வச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அது பல்லு வெளியில வர்ற அளவுக்கு டைம் கொடுக்கலாம். அதே நம்ம வெளியில வர முடியாத அளவுக்கு ஸ்டக் ஆயிருந்தா எங்களுக்கு டென்டிஸ்ட் வந்து கைட் பண்ண முடியும். உங்களுக்கு கரெக்டான டைம்ல அந்த டூத்தை எடுத்துட்டோம்னா இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. இந்த டூத் வந்து விஸ்டம் டூத் வந்து பிட்வீன் 17 to 25 இந்த ஏஜ் குரூப்ல தான் வெளியில வரும். 25க்குள்ள வரலன்னா வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ அப்படி வரும்போது அந்த பல்லை எடுத்துட்டோம்னா அதுக்கு முந்தின பல்லு அட்ஜஸ்டண்டா இருக்கக்கூடிய பல்லும் பாதிப்பு இல்லாம இருக்கும். இல்லைன்னா அடுத்த பல்லுக்கு எடுக்கிற அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா இதோட ப்ரெஷர் பல்லு வெளியில வர முடியாம இருக்கனால இடிச்சு அதோட ப்ரெஷர் கிரியேட் ஆகும்போது அந்த பக்கத்து பல்லும் வீணா போகும். அதனால அந்த ஒரு பல்ல சாக்ரிஃபைஸ் பண்றதுனால இன்னொரு பல்ல சேவ் பண்ண முடியும் அப்படின்னா அட்வான்டேஜ். ஏன்னா விஸ்டம் டூத் வந்து எக்ஸ்ட்ரா டூத் மாதிரி. அதே பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு முந்தின பல் வந்து ரொம்ப முக்கியமான பல். ஒரு மொத்தம் 28 பல் கம்பல்சரியா நம்மளுக்கு இருப்பாங்க. இந்த விஸ்டம் டூத்னால ஒன்றும் பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ அது எடுக்க வேண்டி வந்தா அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம்னா இந்த மீதி 28 பல்ல ஒரு பல்லு கூட வீணா போகாம சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் மோலார்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து தேர்ட் மோலார், விஸ்டம் டூத்ங்கிறது தேர்ட் மோலார். செகண்ட் மோலார் அதுக்கு முந்தின பல்லுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பல்ல ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இது விஸ்டம் டூத் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறது நல்லது. இப்ப ஆரோக்கியமான பற்களுடைய கலர் நம்ம நிறம் வந்து என்னன்னு டாக்டர்? ஏன்னா வெள்ளையா இருந்தாதான் அது நல்ல ஹெல்த்தியான பற்கள் அப்படின்னு நினைக்கிறோம். அது சரிங்களா? அது கரெக்டான இன்ஃபர்மேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் பல்லு கலர். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்டா இருப்பாங்க, பட் அவங்க டீத் எல்லோவா இருக்கும். அது இதனாலன்னு சொல்ல முடியாது. பட் ஜென்ரலா டீத் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா கண்ணோட வெள்ளை பார்த்து இருக்கு இல்லையா, அதுக்கு மேட்சிங்கா இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது பல்ல பொறுத்தவரை பல்லுக்குள்ளார பிளட் வந்து சப்ளை இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா மில்க் டூத் பால் பற்கள் இருக்கும் போது வந்து ரொம்ப ஒயிட்டா இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அது ஷெட் ஆகிற டீத். அதே பர்மனன்ட் பல் வரும்போது உள்ள இருக்கக்கூடிய பிளட் சப்ளை அதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்கும். கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஒயிட் தான் நம்ம டூத்தோட கலர். ஒரு ரெஃபரன்ஸுக்கு நம்ம இப்போ பல்லு இல்லாதவங்களுக்கு நம்ம பல்லு வைக்கும் போது நாங்க பல்ல ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒத்து பார்த்துட்டு நாங்க பக்கத்துல அந்த கண்ணோட ஒயிட் பார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு மேட்ச் பண்ணுவோம்.
அதுதான் யூஷுவல் ட்ரெண்ட். ம்ஹும். பட் அதுக்குள்ள ஷேட்ஸ்லாம் இருக்கு. சரிங்க டாக்டர். இந்த பர்டிகுலர் ஷேட் நாங்க ஆர்டிஃபிஷியல் டீத் பண்ணும்போது A2 A3 நம்ம கிரேடிங் இருக்கு. அது we select that. ஓ. அதே மாதிரி டீத் வந்து ஒயிட்டனிங்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. கொஞ்சம் எல்லோவா ரொம்ப எனக்கு எல்லோவா இருக்கு டாக்டர், ஒயிட் ஆக்கணும் அப்படின்னா டீத் ஒயிட்டனிங்னு ஒரு ப்ரொசீஜர்ல ஒரு 2 கிரேட் குறைக்கலாம். A3ங்கிறத வந்து A2 இல்லை A1 அந்த ஷேட்க்கு குறைக்கலாம். ஓ. விச் மீன்ஸ் லோவர் ஆக ஒயிட்டர் ஆகும். ஆமா. பண்ணலாம். அடிக்கடி பிரஷ் பண்றதுனால எனாமல் போயிடும், பல்லுல எனாமல் போயிடும், அதனால பிரஷ் பண்ண கூடாது அப்படின்னு கருத்துக்கள் இருக்குங்க டாக்டர். அது சரிங்களா டாக்டர்? அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கவனிச்சிருக்கேன். பிரஷிங்னால பல்லு தேய்றது கிடையாது. கிடையாது. நீங்க எவ்வளவு வேணா அழுத்தி பிரஷ் பண்ணலாம். பண்ணலாம். டைமுக்கு சாப்பிடாதவங்களுக்கு பல்லு தேய். அதை நான் ஒரு பேட்டர்ன் பார்த்திருக்கேன். அது டிபிக்கலா அந்த பேட்டர்ன் ஒரு போட் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். பற்களும் ஈரும் ஜங்ஷன்ல ஒரு போட் மாதிரி ஒரு ஷேப் வரும். அது எனாமல் வந்து சர்விக்கல் வேர்ன்னு நாங்க சொல்லுவோம், சர்விக்கல் அப்ரேஷன்னே சொல்லுவோம். சரி. அந்த சிச்சுவேஷனுக்கு பேஸ்ட் வச்சு சீல் பண்ணிடுவோம். அந்த மாதிரி வேர் இருக்கவங்களுக்கு பேஸ்ட் மாதிரி வச்சு சீல் பண்ணி பல்லு கலர்லயே கவர் பண்ணி வச்சுக்கலாம். பட் அந்த வேர் வர்றவங்க எல்லாரும் உத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப அப்நார்மலா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாப் அசாட் பாருங்க, பேங்கிங் செக்டர்ல யூஸ்வலா யாரும் டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க. பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு 2 o'clock 3 o'clock ஆயிடும். நீங்க டைம் சாப்பிடாத அந்த பேங்கிங் டீம்ல வந்து இந்த பேட்டர்ன் நான் அப்சர்வ் பண்ணியிருந்தேன். இது அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் ஷேரிங் திஸ் இன்ஃபர்மேஷன். யாரெல்லாம் அன்டைம்லியா ஃபுட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வேற அதிகமா இருக்கு. ஸோ இதுல இருந்து மாடல் ஆஃப் தி ஸ்டோரி ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ வித் மை எக்ஸ்பீரியன்ஸ். பிரஷிங் ட்வைஸ் அண்ட் ஹேவிங் டைம்லி ஃபுட் will help you to maintain the teeth without wear. தேய்மானம் எனாமல் தெரியாது, நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு க்ளூ என்னன்னா டென்டல் கிளீனிங் பண்ணுவோம். டென்டல் கிளீனிங் பண்ணும்போதும் பல்லு தேஞ்சிரும் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஆமாங்க. ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழாது. டென்டல் கிளீனிங் பண்ணும்போது கிளீனிங்க்கு யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் கிரியேட் பண்ணும். சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஏர் பபிள் மாதிரி ஃபார்ம் ஆகி வெடிக்கும். துணியெல்லாம் வாஷ் பண்ணும்போது ஒரு பபிள் ஃபார்ம் ஆகி வருது, அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம்ல ஒர்க் ஆகும். இப்போ ஏர் பபிள் ஃபார்ம் ஆகி வெடிக்கும் போது பல்லுக்கும் அழுக்குக்கும் இருக்கிற கான்டாக்ட் பிரேக் ஆகுமே ஒழிய ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழாது. ஸோ டென்டல் கிளீனிங் கூட எனாமல் வந்து ஸ்கிராட்ச் ஆகுங்கிற ஒப்பீனியன் கூட நீங்க கேன் ரிமூவ். கொஞ்சம் காரங்கள் குறைச்சிக்கலாம், காரமான உணவு வகைகள். ஏன்னா எவ்ரிதிங் தட் கிரியேட்ஸ் அல்சர் வந்து மவுத் அசிடிக்கா மாத்திடும். அல்சர் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபுட் தேவையான தூக்கம், டென்ஷன்லெஸ் லைஃப், அந்த மாதிரி கேப்சுலா கொண்டு போயிட்டீங்கன்னா பல்லு பொறுத்தவரை தேய்மானம் இருக்காது. உதட்டுக்கு உள்ள பார்த்தீங்கன்னாக்கா சிறிய கொப்பளங்கள் மாதிரி வருதுங்க டாக்டர். அதாவது மவுத் அல்சர் அப்படின்னு சொல்றோம். அது எதனால ஏற்படுது, அதற்கான சிகிச்சை என்னன்னு டாக்டர்? வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வந்து 2-3 சிச்சுவேஷன் ஹார்மோனல் சேஞ்சஸ்லயே வரும். ஹார்மோன்ஸ் பாடி சேஞ்சஸ்ல பசங்க வளர்றாங்க அந்த ஏஜ்ல கூட வரலாம். எக்ஸாம் டைம்ல ஸ்ட்ரெஸ் தான் வரும். இன்னொரு சிச்சுவேஷன் விட்டமின் குறைபாடுனால வரும். ஸோ இன்னொரு சிச்சுவேஷன் என்ன, வயிறுல இருக்கக்கூடிய ஹெல்த்தி பாக்டீரியான்னு சொல்லுவோம். லாக்டோபாசிலஸ்ங்கிற பாக்டீரியா வந்து ஸ்டமக்ல இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம டைஜஷன் வந்து நல்லா இருக்கும். ஸோ பேக்கப்க்கு என்ன பண்ணுவாங்க, ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க. தயிர் மாதிரி உணவுகள்ல வந்து லாக்டோபாசிலஸ் அதிகமா இருக்கும். ஸோ உணவு வகைகள் மூலமா நம்ம அந்த லாக்டோபாசிலஸ் ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா வாய்ப்புண்ணு வர்றது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ வாய்ப்புண்ணு வர்றது தடுக்கணும்னா நம்ம டயட்டை பொறுத்தவரையும் ஹெல்த்தியா வச்சுக்கணும். விட்டமின் டெஃபிஷியன்சி இல்லாத ஃபுட் சாய்ஸஸ் வச்சுக்கணும். ஹெல்த்தி ஃபுட் வச்சுக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு அந்த வாய்ப்புண்ணு வராது. சுகர் பேஷண்ட் அவங்களுக்கு பற்கள்ல ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் என்னென்ன டாக்டர்? சுகர் வந்து வந்திருக்குங்கிறது சில சமயம் நாங்க டென்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடும். எப்படி அப்படின்னா ஈறுகள்ல பாத்தீங்கன்னா ஸ்வெல்லிங் இருக்கும், ஈறுகள்ல பஸ் ஃபார்மேஷன் இருக்கும். அது நிறைய இடத்துல இருக்கும். ஒரு இடம் அந்த மாதிரி இருந்ததுன்னா பர்டிகுலர் ஏரியா. பட் நிறைய இடத்துல இருந்தோம்னா எங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு இமீடியட்டா வில் ரெக்கமெண்ட் டயபிட்டிஸ்க்கு அட்வைஸ் பண்ண சொல்லுவோம். டயபிட்டிஸ் இருக்க சான்ஸ் இருக்கு, அலர்ட்டா இருங்கன்னு சொல்லி we warn the patient. இந்த வாயில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வச்சு உங்களால சொல்லிடும். அது மாதிரி இன்னொரு டிபிக்கல் பேட்டர்ன் என்னன்னா ஃபர்ஸ்ட் மோலார்னு சொல்லுவோம். அதாவது பல்ல ஃபர்ஸ்ட் மோலார் தான் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பர்மனன்ட் பல். 6 வயசுல வரும். அந்த பல்ல உத்து அப்சர்வ் பண்ணாக்கா ஒரு தேய்மான பேட்டர்ன் இருக்கும். ஸோ டென்டிஸ்ட் நாங்க யார் பார்த்தோம்னாலும் அந்த பேட்டர்ன் இருந்தா டயபிட்டிஸ் வர சான்ஸ் இருக்குங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த பல்லோட பேட்டர்ன்ல எல்லாம் சில இண்டிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ சுகர் இருக்குனாக்கா அதோட ரிலவெண்ட் இண்டிகேஷன்ஸ் இருக்கும். கம்ஸ்ல இந்த பல்லுல ப்ரஷ் பண்ணும்போது ப்ளீடிங் இருக்கும். ப்ளீடிங் நிறைய வருது டாக்டர் அப்படின்வாங்க. ப்ரஷ் பண்ணாலே ப்ளீடிங் வருது. ஸோ அந்த ஏன் அப்படின்னா அதாவது ஒரு
பாதிப்போட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் பல்மடங்கு ஆகுது சுகர் இருக்கும்போது.